10ல் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை மாற்றி தரக்கூடிய வகையில குரு உங்களுக்கு சாதகமா செயல்படுவார். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கியத்துல பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும். மனசுல மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு யோசனையா இருப்பீங்க. நீங்க ஒருத்தரை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய யோசனை வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும். அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டுல விரயஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அதனால் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே மார்ச் மாசமே சனி பகவான் உங்க தசமஸ்தானத்துக்கு வராரு, பதவி ஸ்தானத்துக்கு வராரு. 10ல் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை மாற்றி தரக்கூடிய வகையில குரு உங்களுக்கு சாதகமா செயல்படுவார். 4ஆம் இடத்தை பாக்குறதுனால அலைச்சலை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால உடனே வேலை போயிடும்னு நினைக்காதீங்க. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கியத்துல பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதிகமா உழைச்சிருங்க. அதாவது என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்துல சனி வந்தாருன்னா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. உடல் சோர்வு ஏற்படணும், வியாதி வரணும். ஆனா வியாதிக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு நார்மலா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் உழைப்பேன் அப்படின்னா இந்த தடவை இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க 12 மணி நேரம் உழைச்சிட்டே இருங்க. இதன் மூலமாக உடல் சோர்விலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஆனா உடல் சோர்வை காட்டிலும் வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த 2025ல உங்களுக்கு பெருசா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு கேட்டா, நல்ல பலன்களை காட்டிலும், ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்துல உங்க ராசியில அடுத்து 2ஆம் இடத்துல பயிற்சியாக போறாரு. இந்த 3 இடங்களுக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணம் ஆனவர்களுக்கு பாத்தீங்கன்னா சில தேவையற்ற, அதுவும் குறிப்பா அக்டோபர் டு டிசம்பர் கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால கடல் கடந்து போகும் யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தூக்கம் 8 மணி நேரம் தூங்குவீங்கன்னா இப்ப 4 மணி நேரம் தூங்குவீங்க. அந்த 4 மணி நேரமும் சவுண்ட் ஸ்லீப்பா இருக்காது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நிலம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால செலவுகள் ஏற்படும். அதாவது வண்டி வாகனத்து ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான செலவுகள் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய வகையில இருந்தாலும் குருவின் பார்வை பலம் உங்க ராசியிலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தந்தையின் செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல ஏதாவது அவமானம் இருக்கு, குடும்பத்துல எதிரிகள் தொல்லை இருக்குன்னா அதையெல்லாம் மாற்றி அமைத்து குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ்லயும் வேலை பண்ணணும், வீட்டிலையும் வேலை பண்ணணும், எதிரிகளையும் சமாளிக்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், உடன் பிறந்தவரின் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இப்படி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வருடமாக இருக்கும். அலைச்சல் மட்டும் இல்லைங்க, மனசுல மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு யோசனையா இருப்பீங்க. நீங்க ஒருத்தரை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய யோசனை வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும். சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே பண்ணின முதலீட்டுக்கு நீங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். அதாவது நீங்க நார்மலா பண்ற வேலையை விட அதிகமா வேலை பண்ற மாதிரி இருக்கும். இதனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கெடுன்னு சொன்னேன். அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கும். பொதுவாக சனி 10ஆம் இடத்துக்கு வந்தா 10ல் சனி பதவி நாசம்னு சொல்றீங்களே சார், ஆனா எங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயம். நாசம்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு நீங்க வேலை பண்ணணும். நான் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமா இருப்பேன், எனக்கு உடம்பு தான் முக்கியம் அப்படின்னா நீங்க வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்னா ஓவர் உழைப்பு இருக்கும், இல்லாட்டி உழைப்பே இல்லாம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
சப்போஸ் நீங்க உழைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க அம்மாவுடைய ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்க சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய விரயங்களை ஏற்படுத்தணும். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. இந்த இந்த அமைப்புக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய முன்னோர் வழிபாடு. ஏன்னா குருவின் பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படும். குறிப்பா அவங்க வீட்டுல வயசான சுமங்கலிகள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவர்களின் ஞாபகார்த்தமாக சில விஷயங்களை பண்ணணும். அதே மாதிரி முன்னோர்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அந்த மாதிரி அப்பா வழியில யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அவர்களை நினைவு கூறுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர நீங்க பண்ண வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவனுக்கு உண்டான அந்த லிங்க திருமணிக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள். அப்படி இல்ல வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். வில்வ மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமாக ஒரு வில்வத்தை லிங்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினாலே 7 ஜென்ம பாவம் போகும்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதனால லிங்க வழிபாடு, அதாவது பில்வாஷ்டகம் சொல்லி வழிபடுவதன் மூலமாகவும் பில்வ தழைகளை சமர்ப்பிப்பதன் மூலமாகவும் உங்களுடைய பாவங்களை போக்குவது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் பாவத்தையும் போக்கக்கூடிய வகையில இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நன்மையாக அமைந்திட சிவபெருமான் வழிபாடு மட்டுமே துணை இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்கேன், நேர்ல வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆவது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.